அதாவது 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 நாங்கள் வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் எங்களோட வரம் யூனிட், இப்போ வரம் யூனிட்டுக்கு வந்து 4 வருஷம். இதில் வந்து பெண்களுக்கே அனைத்து ட்ரீட்மெண்ட் முறைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கைனகாலஜி சம்மந்தமாக, அப்புறம் ஆப்ஸ்டெடிக்ஸ் அதாவது குழந்தை பேர் அது சம்மந்தமாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இது ஒரு புது குழந்தையாக இன்னைக்கு உருவாயிருக்கு. அதாவது வரம் ஐவிஎஃப்ங்கிறது வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம அட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் என்னன்னா நிறைய கப்பல்ஸில் வந்து குழந்தை இல்லைங்கிறது வந்து நம்ம சொசைட்டில இப்போ ரொம்ப பார்த்துட்ருக்கோம். எல்லாரோட வீட்டுகள்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், யாரோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி. அதாவது இப்போ இருக்கிற இந்தியாவிலேயே வந்து 10லேருந்து 15% மேரிட் கப்பலில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. வேர்ல்டு இதில் பார்த்தீங்கன்னா 17.5% வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அது ஒரு சில கண்ட்ரீஸ்லேயே அதிகமாக இருக்கும், ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து வேரியபிளாக இருக்கும். பட் ஆன் த ஹோல் 17.4%. அப்படின்னா 6 கப்பல்ஸில் ஒரு கப்பல் வந்து குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட யங்கர் ஜெனரேஷனே வந்து ரொம்ப கம்மியாகிட்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கரியர் ஓரியன்டாக போயிட்டுருக்காங்க. அதாவது படிக்கிறது, படித்த உடனே வேலைக்கு போகிறது, வேலைக்கு போன உடனே அடுத்த அவங்களோட என்னென்ன ட்ரீம்ஸ்ன்னு வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிடணுங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த உணவுகள், நம்ம பொல்யூஷன், எங்கள் சுற்றிலும் இருக்கிற பொல்யூஷன், இதனால் நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. அதாவது மோஸ்ட் ஆஃப் தெம் உட்காந்து வேலை செய்கிறது, ஸோ வெயிட் போட்டுட்டுருவாங்க, ஒபிசிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால நிறைய அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இது இல்லாமல் சில காரணங்கள் இருக்கலாம், கர்ப்பப்பையில் இருக்கிற காரணங்கள் இருக்கலாம், சினைப்பையில் வர ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இப்போ யங் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு 30% நம்ம ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸில் வர்ற பேஷண்ட்ஸில் 30% பார்த்தீங்கன்னா விமனில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கூட இருக்கும், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும், இல்லை சில ஹார்மோனல் இஷ்யூஸ் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏர்லியராக பண்ணால் தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகும். ஸோ அதே பெண்மணி வந்து ஒரு 25, ஒரு யங்ஸ்டர் ஒரு 25 to 28 இயர்ஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு சக்ஸஸ் ரேட் ஒரு ட்ரீட்மெண்ட் டைமிங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இதே ஒரு பெண் வந்து 40 வயசு 45 வயசில் வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டே வேறு விதமாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து வி ஹாவ் டு கோ ஃபார் லைக் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டிய வரும். சாதாரணமாக மெடிக்கேஷன் கொடுக்குறதோ இல்லை ஒரு ஐயுஐ பண்ணுறதுல வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாதது ஐவிஎஃப் இல்லை இக்ஸி அந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். எக்ஸே இல்லாதவங்களுக்கு டோனர் சைக்கிள் அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வரம் யூனிட்டில் வரம் ஐவிஎஃப்ங்கிறது ஒரு சின்ன குழந்தை. ஸோ அது வந்து வி ஆர் லைக் எங்களோட டீம் இதோட மெயின் ஃபோக்கஸ் அண்ட் விஷனே வந்து வி வாண்ட் டு டெய்லர் மேக் ட்ரீட்மெண்ட். எல்லாருக்கும் நமக்கு வர்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐவிஎஃப்காக தான் அவங்க வரணும்னு இல்லை. இந்த மேபி வரம் ஐவிஎஃப்ங்கிறது ஒரு கேட்ச் வேர்ட் மாதிரி தான். பட் நாங்கள் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ட்ரீட் எவ்ரி ஒன் வித் ஐவிஎஃப். பட் ஐவிஎஃப் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண போகிறோம். பட் அந்தந்த கப்பலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அது பண்ணுற மாதிரி தான் இப்போது எங்களுடைய இது. அண்ட் அவர் டீம் இஸ் ஆக்சுவலி இது வரைக்கும் எங்கள் டீமில் ஆல்மோஸ்ட் 60 to 70% கன்சிஸ்டண்ட்டாக அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்போவும் நாங்கள் வந்து we should hit that 70% consistently. It's a complete setup for the women. We have from even menarche to menopause, even post-menopausal women.
not just IVF, we have everything. So menstrual problems, சின்ன குழந்தைங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இருந்து வர ப்ராப்ளம்ஸ் we will handle. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி they have to come ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தைராய்டு இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், அகெயின் ஒபிசிட்டி, இவங்களுக்கெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ட்ரீட்மெண்ட்டே தேவை இருக்காது. வி ஹவ் டு சிட் அண்ட் டாக் டு த சைல்டு. வி ஹவ் டு மேக் தேம் அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு 45 minutes எக்ஸசைஸ், குட் ஹேபிட்ஸ், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், இன்னும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அண்ட் தென் அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேலன்ஸ் இன் ஒர்க் அண்ட் லைஃப், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் கவுன்சிலிங் ரொம்ப கொடுப்போம் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்ட் ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங்கில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So அதுக்கப்புறம் when they want to, and after marriage when we tell them to try themselves. ஒரு 1 yearக்கு அவங்களே ட்ரை பண்ணலாம். 1 yearக்கு முன்னாடி ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். இஃப் த ஏஜஸ் 35க்கு மேலே போயிட்டாங்கன்னா we tell them to come early. அதர்வைஸ் எல்லாருக்குமே இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. நிறைய வாட்டி 1 year அவங்க ட்ரை பண்ணணும். கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் பி ஒரே சிட்டிலேருந்து ஒரே வீட்டில் இருந்து they should be a normal couple. 1 year கழிச்சியும் குழந்தை உண்டாகலைன்னா தான் we start investigating them. அதுக்கப்புறம் அகைன் இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போ எங்களுக்கு இங்கே பேசிக்காக மேம் சொன்ன மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி, அதுலேயே அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபாலிகுலர் ஸ்டடி, கரெக்டிங் த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ப்ரொலாக்டின் ஹார்மோன், இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் சரி பண்ணாலே நிறைய வாட்டி தே கன்சீவ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், அதாவது 100 பேரில் 70 people will conceive just by small help. அதுலேயே கன்சீவ் ஆகலைன்னா தென் வி கோ டீச்சர். அது ஒரு 3 times அட்லீஸ்ட் 4 times we do. ஐயூஐலையும் கன்சீவ் ஆகலைன்னா தான் வி கோ இன் டு ஐவிஎஃப். அதுக்கப்புறம் அது வந்து இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் வேர் வி ஹாவ் கம்ப்ளீட் செட்டப். ஸோ எல்லாருக்கும் ஐவிஎஃப் கண்டிப்பாக தேவைப்படாது. ஒன்லி யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ண போகிறோம். தேங்க்யூ. Not many centers come out with the pre-implantation genetic diagnosis. PGDIN சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேறு அந்த இம்ப்ளான்ட் பண்ண போகிற எக்ஸில் டிஃபெக்ட் ஏதாவது, எம்ப்ரியோஸில் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கான்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, அதில் குரோமோசோமில் அப்னார்மாலிட்டிஸ் இருந்தால் அது ட்ரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டோம். ஸோ அது மற்ற இடத்துல நிறைய இடத்துல அந்த டெஸ்ட் இருக்காது. போட்டுட்டு அதுக்கப்புறம் 12 weeksல என்டி ஸ்கேன்லையோ நார்மலி ஸ்கேன்லையோ தெரிஞ்சு அதுக்கப்புறம் சாய்ஸில் இன்ஃபார்ம்ட் சாய்ஸில் அவங்க டீல் பண்ணுவாங்க. அதை விட முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா பேஷண்ட் கேன் பி, the couple can be saved from unnecessary pain. That's an added advantage. The latest technologies of laser assisted hatching, the latest modalities in IVF is here. And that way I should thank our directors for giving us the latest equipments which is available in the world. In fact, all departments may we boast ourselves for that. That we have all the facilities. It's so easy for us doctors to work in this kind of a facility. இப்போ டாக்டர் வனிதா சொல்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சரி பண்ணும்போது அது அந்த கைடன்ஸ் கொடுத்து அது சரி பண்ணாலே நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கிறது ரொம்ப உண்மை. ஸோ டே அண்ட் நைட் ரிதம் சேஞ்ச் ஆனாலே நம்மளோட பாடிஸே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அந்த ப்ராப்பர் எக் ஃபார்மேஷன் ஆகுறது எல்லாமே வந்து ஏன்னா நம்ம நைட் தூங்கி ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நமக்கு உடம்புல வந்து அந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் எல்லாம் சுரக்கும். ஸோ அதில் தான் நமக்கு வந்து நல்ல எக் உற்பத்தி ஆகுறது, மென்ல கூட அவங்களுக்கு பெட்டர் மார்ஃபாலஜி இருக்க ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி ஆகுறது எல்லாமே ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்க்காக நம்ம குழந்தைகள் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து நைட் பூரா முடிச்சிருக்காங்க, பகலில் கூட அவங்க தூங்கணும் இல்லை தூங்காமல் இருக்கிறதோ இல்லை நிறைய பேருக்கு ஒர்க் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தேர் ஆர் அண்டர்கோயிங் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை கவுன்சிலர்ஸ் இருக்கிறதே வந்து மெயின்லி டு கிவ் தெம் சச் அட்வைசஸ். ஸோ அதுக்காக நம்ம வந்து அவங்களோட ஜாபை மாற்ற முடியாது, பட் வி கிவ் தெம் சம் அட்வைசஸ். லைக் எத்தனை ஹவர்ஸ் தூங்கினா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸாக இருக்கும், எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரியான சேஞ்சஸ் வரும்போது ஹார்மோன் இஷ்யூஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸை நம்ம செக் பண்ணிவிட்டு அது கரெக்ஷன் பண்ணுறதுலையும் நமக்கு வி கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ்.